அதிமுக ஆட்சி அமையுங்கிறது நான் கருத்து கணிப்பு போட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்துட்டு எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவாது. அடுத்த முதலமைச்சர் ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக தான் வரணும் எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வெற்றி பெறும். அதிமுக தான் வெற்றி பெறும். அதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அனைவரும் எதிர்பார்த்து அதிமுக தான் எடப்பாடி ஆட்சிக்கு வரையும் வெற்றி வருது அதிமுக. அதிமுக ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் ஆட்சியை விட இந்த ஆட்சி பெஸ்ட். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. எடப்பாடி சேலத்துங்க கண்டிப்பா வெற்றி பெறுவார். மற்ற முதலமைச்சர் எடப்பாடி தான். ஏன்னா இந்த வாட்டி ஆட்சி சரியில்லை. டிஎம்கே ஆட்சி சரி எதுவும் சரி கிடையாது. மக்களுக்கு நிறைய வேலை சரி போயிடுச்சு. நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும். இந்த வாட்டி எடப்பாடி கண்டிப்பாக ஜெயிப்பார். ஜெயிச்சு திருப்பி மக்களுக்கு நல்லது பண்ணுவார். அதிமுக தான் வரும். மாறினா நல்லா இருக்கும். மக்கள் ரொம்ப இதாக இருக்காங்க. ஆட்சி மாறணும். எடப்பாடி தான் வருவார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். அவர் இந்த கொரோனா டைம்ல நல்லா பண்ணியிருக்காரு ஃபீல்டு ஒர்க்கு. இப்போ அப்படி இல்லை, எல்லாருக்கும் காசு நல்லா கொடுத்துருக்காரு. இப்போ திமுக ஆட்சி வந்து 5000 கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் போய் சேரல 5000 ரூபாய். அது மாதிரி எல்லாருக்கும் 5000 கொடுத்துருந்தா பரவாயில்ல. எல்லா கார்டும் கொடுத்துருக்கணும். இவர் எல்லா கார்டும் கொடுக்கல. இல்லை, எடப்பாடி வந்து எல்லா கார்டும் கொடுத்துருக்காரு. அதனால வந்து அவருக்கு பெஸ்டா பண்ணுவாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஸ்டாலின் ஆட்சியை விட இந்த ஆட்சி பெஸ்ட். மக்களும் அதான் நினைக்கிறாங்க. எதை வச்சு சொல்றேன்னா, நான் வாங்கியிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிருக்கிறேன். எடப்பாடி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை விட பெஸ்ட். நீ பேடிஎம் மட்டும் எடுங்க. நீங்க வேற அமைக்கும் ப்ரோ. அதிமுக ஆட்சி அமைக்கும். எதனால் அப்படி சொல்றேன்னா, மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடுவாங்க. மற்ற ஆளுக்காகலாம் போட மாட்டாங்க. ஓட்டு பழனிசாமி ஒரு ஆளுக்காக தான் போடுவாங்க. ஓட்டு விவசாயிகள் ஓட்டு அதிகமாக வரும். எம்ஜிஆருக்காக போடுவாங்க, ஜெயலலிதாக்காக போடுவாங்க. அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. அதனால விவசாயிகள் ஓட்டு நிறைய விழுகும். இப்போ இருக்க ஆட்சி மாற்றுறது எதனால எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்குறீங்க. அது எதனாலனா, குற்றங்கள் அதிகமாக நடக்குது. இப்போ இருக்க பாலிடிக்ஸில் இருக்க மினிஸ்டர்ஸ் யாருமே ஒழுங்காகவும் இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எந்த ஒரு ஃபண்டு வந்தாலும் அது ஒழுங்காக நிவாரணம் வந்தால் கூட ஒழுங்காக மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது. இப்போ தமிழ்நாடு எத்தனை லட்சம் கோடி கடனில் இருக்குது? 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இத்தனை லட்சம் கோடி இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே தானே வரியை திணிப்பாங்க. அதனால தான் ஆட்சி மாற்றம் வேணும்பாங்க. இப்போ யார் வந்தாலும் ஆட்சி மாற்றம் வந்தாலும் இப்போ, ஆனால் அடுத்து திமுக வரக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரு கணிப்பாக நான் சொல்கிறேன். நான் அவங்களோட கூட்டணிகள்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து தேமுதிக வந்துட்டு ஏடிஎம்கே இருக்காங்க. இப்போ டிஎம்கேக்கு போயிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு இங்கே வேற வழி இல்லைனால தான் திமுக கூட போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா பிரேமலதா. அது இப்போ எப்படின்னா, அவங்க கேட்ட எம்எல்ஏ சீட்டு, ராஜ்யசபா சீட்டு தரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால போயிட்டு டிஎம்கேல சேர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ தென் மாவட்டத்திலாம் அவங்களுக்கு அதிக ஓட்டு சதவீதம் இருக்குது. தேமுதிக அதிக ஓட்டு சதவீதம் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க இப்போ எத்தனை கூட்டணி வச்சாலும் அதுக்கு அவங்களுக்கு லாபம் தானே. டிஎம்கேக்கு ஒரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகும். ஆனால் ப்ரோ, இப்போ சீரியஸாக சொல்கிறேன், டிஎம்கே கம்பல்சரி வரவே கூடாது. வந்ததுன்னா இளைஞருக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடித்த பசங்களுக்கெல்லாம் வேலை தரேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றலை. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க, அதுவும் எதுவும் நிறைவேற்றலை. நீட்டு ரத்து பண்ணுறேன்னாங்க, அதுவும் நிறைவேற்றலை. இவங்களுக்கு எப்படின்னா, இவங்களோட ஆட்சி நடத்துறதுக்காக வர ஃபண்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர மக்களுக்கான செலவுகள் எதுவும் பண்ணலை. கடன் வாங்கி செய்யணுங்கிற தலையெழுத்தா?
கடன் வாங்கி செய்யணும்னு தலையெழுத்தான்னு கேட்குறாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, இதே தேவையா நமக்கு? எத்தனை இப்போ 4 லட்சம் கோடி கடன் இருந்தது, இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதுக்கெல்லாம் இப்போ இருக்க கஜனா காலி பண்ணிட்டு போறாரு, காலி பண்ணிட்டாரு. 5000 கேட்டாங்களா? மக்கள் வந்து பஸ் ஃப்ரீ கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. மக்களுக்கான நல்லது அவங்க செஞ்சவே போதும், மக்கள் அவங்களே தேடி போங்க. டிஎம்கே வரக்கூடாது ப்ரோ. டிஎம்கே வந்தாங்கன்னா மறுபடியும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒழுங்காக பண்ண முடியாது. ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ, ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. எதனால வாய்ப்புகள் அமைக்கிறதுக்கான சாத்தியம்? அவங்க வந்து இப்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கிறனால ஒரு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மேபி சீமான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, டிவிக்கு வந்து ஓட்டை பிரிக்கலாம். ஸோ வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். சீமான், விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, உங்களோட சாய்ஸ் யாரு சிஎம்? எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். எடப்பாடி மோக வெற்றி வருது அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக. அமைக்கின்றீங்க? ஆமாம், எதனால அமைக்கின்றீங்க? எம்முகன்னா அவர் இந்த கொரோனா டைமில் அவ்வளோ நல்லது செஞ்சார். 3.5 வருஷமா கொரோனாவில் எவ்வளோ நல்லது செஞ்சார். அதனால் அதான் வரும். இப்போ இவர் இந்த எலெக்ஷனை வச்சு 2000 3000 கொடுத்தா எல்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? அவங்க அப்பம் பிள்ளையெல்லாம் அவன் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான். ஆழ்வார்பேட்டை அவங்க இந்த கோபாலபுரம் ஃபுல்லாக அவங்க ஒரு தெருவு, அவங்க தான் சொந்த பந்தம். மாமன் ஒரு துணை முதலமைச்சர், தங்கச்சி வந்து ஒரு துணை பொதுச் செயலாளர், அவர் தான் தேர்தல் அறிக்கை. ஐயா, நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து அதிமுக தாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வரையணுங்க. இந்த 5 ஆண்டில் வந்துங்க மக்கள் நிறையா தவிச்சு போயிடுச்சிங்க. மக்கள் வந்து எல்லாமே எல்லா வகையிலுமே இதாகிடுச்சிங்க. இப்போ 5000 பணம் கொடுத்தாருங்க. 5000 பணம் கொடுத்தா மக்கள் போகிறோம் அப்படியே மறந்து போய் நிற்கிதுங்க. காசு கொடுத்தாரு, 5000 கொடுத்துட்டாரு. நம்ம அந்த 5000 சொந்த காசு தரல. 3000 எதுக்கு மாதம் சொன்ன காசு 1000 ரூபா கொடுத்தாரு. இவங்களால இப்போ கோடைக்காலம் 4 வருஷமாக வரலையாங்க. இந்த வருஷம் கோடைக்காலம் வந்ததா, அதுக்கு 2000 சேர்த்து கொடுத்துருக்காரு அவர். அதனால் அனைவரும் எதிர்பார்த்த போகிறோம் மாற்றாட்சி என்றால் அதிமுக வரணும். அதாங்க. திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில தொகுதியெல்லாம் மெஜாரிட்டியில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆளுங்களை இவர் வந்து புது ஆளுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்களாம் நிற்கிறவங்க வந்து அதில் பழைய ஆள். அதனால் சில இடங்கள்லாம் மெஜாரிட்டியில் வரும். ஏன்னா இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நிற்கிற எல்லா தொகுதியும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கவங்க, பழைய ஆள் கிடையாது. ஆனால் நம்பி ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. கட்சிக்காக ஓட்டு போடுறவங்க இருக்கிறான். ஆனால் வந்து வாய்ப்பு இருக்குது, பாதி சமமாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முறை. அவர் வந்தால் என்னெல்லாம் நன்மையாக இருக்கும்? அதான் சொன்னார், அறிக்கை கொடுத்துருக்காங்களே தேர்தல், அதெல்லாம் நிறைவேற்றுவாங்களான்னு தெரியாது. தேர்தல் அறிக்கைன்னு கொடுத்தாச்சு. அவர் வந்தால் செஞ்சாருன்னா அடுத்த இதுக்கும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அவ்வளோதான். இப்போது சொல்லிட்டு செய்யாத இருக்கக்கூடாது. சொல்லியாச்சு, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ஸ்லாம் வந்து உண்மை கஷ்டம் தான். பஸ் மகளிர் திட்டம் தான் போயின்னு இருக்குது. ஜென்ஸுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை இந்த ஆட்சியில். சும்மா முதியோர் தொகையெல்லாம் வந்து எப்போதும் கொடுக்குறதான் கொடுத்துட்டுருக்குறாங்க. அவங்க இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. அதனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக தான் வெற்றி பெறும். எதனால் வெற்றி பெறும்? ஏன்னா இங்கே இப்போ இருக்க ஸ்டாலின் ஆட்சியில் வந்து சரியில்லை எதுவுமே. அதனால் ஸ்டாலின் ஆட்சியில் எதுவும் தெரியல. ஆமாம். எதை மீன் பண்ணி சொல்லுவாங்க? எதை மீன் பண்ணி சொல்லணும்னா இந்த டெய்லி கொலை கொள்ளை அதெல்லாம் நடக்குதுல்ல, அதை பற்றி தான் சொல்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறும். எதனால் வெற்றி பெறும்? ஏன்னா அம்மா மாற மக்களுக்கு நல்லா செஞ்சவங்க யாரும் கிடையாது. அந்த ஒரே ஒரு காரணம்தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் தலைமை எது நடத்துகிறாரு. அவரு அம்மாவுடைய ஆசையில் வந்தவர் தான். அவரு மக்களுக்கு நல்லது செய்வார். கண்டிப்பாக. இப்போ கூட்டணி பலம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கூட்டணி பலங்கிறத வந்து அது தேர்தல் மாறும். அது இப்படி சொல்ல முடியாது. தேர்தல் எப்படி இருந்தாலும் மாறும். இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வந்திருக்குது, பார்ப்போம். அதிமுக தான் வரணும் எப்படின்னு தெரியல. அது அம்மா எல்லாமே செஞ்சுக்கிறாங்கல்ல, உதவி எல்லாமே ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. நகை ஒரு பவுன் காசு கொடுத்துக்கிறாங்க, பணம் கொடுத்துக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க அம்மா வந்து. அடுத்த முதலமைச்சர் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து எல்லாமே பண்ணாங்க. அந்த 10 வருஷத்தில் நல்லா தான் பண்ணாங்க. எங்கள் பசங்கள்லாம் ஆல் பாஸ் பண்ணி விட்டார். நல்ல பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணார் அவர். எதிர்பார்த்து ஏடிஎம்கே வந்தாலும் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் அந்த
பிரச்சனைகள்லாம் இருக்காது. அடிதடியில் இந்த பொண்ணுங்க இது பண்ணுறது அதெல்லாம் இருக்காது. காவல்துறை கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். திமுக ஆட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்கு? சரிப்பட்டு வராது. திமுக ஆட்சி சரிப்பட்டு வராது. அது எனக்கு தெரிஞ்சு சரியில்லை. அது நெக்ஸ்ட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்களே. நன்றி. ஓகே.